ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தானி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆச்சுன்னு லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கண்ணாடி கலரில் சேஞ்ச் ஆகினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் இருக்குல்லங்க, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஆனியனோடு அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 minutes அப்படி வைங்க. லைட்டாக அந்த ஒயிட் கலரில் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 2 minutes மூடி வச்சு எடுத்துகிட்டு 2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையே ஒரு 5 minutes மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 teaspoon கொரியாண்டர் பவுடர், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/2 tablespoon சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. கர்ட் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் கர்ட் தான் மெயின். கர்ட் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸ்லாம் மெயினாக எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 minutes இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது நல்லா சுண்ட விட்டுடலாங்க. எனக்கு லைட்டாக கிரேவி இருந்தால் போதும். உங்களுக்கு நல்லா ஹெவி கிரேவி வேணும்னா நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மேலே ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேஷ்யூ பேஸ்ட் தான் ஆட் பண்ணுறேன். அதுதான் அந்த ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு க்ரீம் வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேஷ்யூ கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கசூரி மெட்டி இருக்குல்லங்க, அதை எடுத்து ஹேண்டில் சென்டரில் வச்சு இதை கசக்கி ஆட் பண்ணிடுங்க. கசூரி மெட்டி லைட்டாக ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஆட் பண்ணால் ஒரு மாதிரி கசக்கிற ஃப்ளேவரில் ஆயிரும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மிக்சிங் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளோட டேஸ்டியான பாகிஸ்தானி சிக்கன் ரெடி. இது நிஜமாவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருந்ததுங்க. இந்த மாதிரி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப்